பிரியமானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல, பேசும் தெய்வம் நீர். இந்த பாட்டு எத்தனை உண்மை உள்ளது தெரியுமா? உண்மையிலேயே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அதாவது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூன்றும் ஒரே உருவம் தான் இல்லையா? மூன்றுமே ஒன்று தான். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளோடு இடைப்படுவார், நம்மளோடு பேசுவார். ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். பிரியமானவர்களே, என்னோடு எப்படி ஆவியானவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினார் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நான் எழுதியிருக்கேன். இது எனக்கு மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அநேகருக்கு உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாய், நாம் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ வேண்டியது இருக்கிறது என்பதை அவர் வாயின் மூலமாய் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? வீடியோ லிங்க்கை நான் இதனோட இணைத்திருக்கிறேன். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் அந்த லிங்க்குள்ளே போய் அந்த கீழே முக்கோணம் மாதிரி சின்ன பட்டன் இருக்கும் பாருங்கள், அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் கிறிஸ்துவனால் முன்குறித்தவங்க நிச்சயம் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காட் பிளஸ் யூ.